நாம் இப்போ இந்த தோட்டுக்கணவாய கட்டில் பிஷன் சொல்லக்கூடியது இதை நாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உள்ள என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இது வருமா இல்லையா அண்ணா வந்து விட்டு இதான் தோட்டுக்கணவாயோட கட்டில் போனன்னு சொல்லக்கூடிய இது எலும்பு கிடையாது, இதை கட்டில் போனன்னு சொல்லுவாங்க. சாதா மீன்கள் பார்த்தீங்கன்னா செத்த உடனே அது தண்ணியோட கீழே போகும், தண்ணியில் மிதக்காது. ஆனால் இந்த கனவா தோட்டுக்கணவா பார்த்தீங்கன்னா செத்த உடனே வந்து தண்ணிக்கு மேலே வந்து மிதந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா இதுக்கு உள்ளாடி இந்த இது இருந்ததுனால தான். இது வந்து ஒரு போயன்சி மாதிரி ஒரு மிதவை மாதிரி இதுக்குள்ள ஒரு ஆக்ட் பண்ணு. ஏன்னா இதுக்கு உள்ள சின்ன சின்ன ஏர் கிரியேட் ஆகிருக்கு இந்த இதுக்குள்ள. அது உயிரோடு இருக்கும்போது வந்துட்டு அதை லிக்விடாக கன்வெர்ட் பண்ணி அதனால் விட முடியும். ஆனால் செத்ததுக்கப்புறம் அதை பண்ண முடியாதனால ஏர் இதுக்குள்ள ஃபுல்லாக ஏர் ஃபில் ஆகிருக்கும். அதனால தான் தண்ணிக்கு மேலே மிதந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் உறுப்புகள் பாருங்கள் எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். மற்றவன் இங்கு இதான் இதோட அந்த இங்கு பை தான் இந்த ப்ளூ கலர்ல இருக்குதான். இதான் இதோட கணவாயோட அந்த இங்கு பை மை வெளியே வரக்கூடியது. இந்த இதுக்கு பைக்கு உள்ளாடி தான் மை இருக்கும். அப்புறம் அது எதிரிகள் ஒன்று தப்பிக்கிறது என்ன பண்ணுவோம்னா இதை வந்து வெளியே வந்து இது ரிலீஸ் பண்ணும். அப்புறம் அந்த தண்ணியில் மொத்தம் அந்த இடம் பிளாக்காக இருக்கும். அப்போ மற்ற எதிரி மீன்களால் இதை பார்க்க முடியாது. இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இந்த இது இதான் இதோட கண்கள் பாருங்க, எலிஃபண்ட் மாதிரி இருக்கு. இதோட குடல் ஈரல் இதெல்லாம் என்ன இது தெரியுறதா. ஆனால் மீன்கள்ல இருந்து இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அடுத்து நமக்கு இதோட பற்களை பார்க்கலாம். கிளிப்பல் இதான் இதோட பற்கள். இந்த கணவாயோட உடம்புல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா இதோட பற்கள் தான். இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஒரு கிளியோட பற்கள் மாதிரி இருக்குது. நீங்கள் உள்ளே இப்போ இது தெரியுதா, இதோட நாக்கு இந்த ஒயிட் கலரில் தெரியுது. மீதி இது ரெண்டு கீழே மேலே இருக்கிறது ரெண்டு பல்லு. உள்ளே போட்டேன் வெளியே வாடா. இது வந்து பல்லோட அடிப்பகுதி, இது வந்து மேல் பகுதி. பார்த்தீங்கன்னா சேம் நம்மளோட பேரட் கிளியோட பற்கள் மாதிரி இது இருக்குது. இதான் கொண்டைகள். இதுக்கு பார்த்தீங்கன்னா 8 கைகளும் அப்புறம் இந்த 2 டென்டாக்கிள்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து இறையை பிடிக்கிறதுக்காக பயன்படும். இது ஒரு இதை வச்சு தான் அது இறையை ஸ்டிக் பண்ணும். இது நம்ம சக்ஷன் கப்புன்னு சொல்லுவோம். இது அதுக்கு பார்த்தீங்கன்னா 8 கைகள் உண்டு. இந்த கைகளில் முழுசாமே சின்ன சின்ன சக்ஷன் கப்பாக தான் இருக்கும். இதை வச்சு சக் பண்ணி தான் அது இறையை அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறது. இப்போ மீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஒரு மீட். அப்போ வேற எந்த ஒரு போன்ஸ் எலும்புமே கிடையாது. இது மட்டும்தான் ஒரு எலும்பு மாதிரி ஆக்ட் பண்ணுறது. ஆனால் மற்ற கணவாயில் நம்ம ஸ்குட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டில் கிடையாது, அதுக்கு இந்த போன்ஸ் கிடையாது. அதுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒன்று ஃபிலிம் மாதிரி அதுக்கு இருக்கும்.